கவர்னருடைய விஷயங்கள் பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வந்திருக்கிற தீர்ப்பு என்பது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்புப்படி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த கவர்னர் ராஜினாமா செய்துவிட்டு போயிருக்கணும் ஆக்சுவலாக. ஆனால் அவருக்கு எந்த விதமான சூடோ சொரணையோ இருக்கிற மாதிரி தெரியல. மறந்து போயிட்டார் போல் இருக்கு அவருக்கு. சுப்ரீம் கோர்ட் எவ்வளோ கூட்டு வச்சாலும் பரவாயில்ல, நான் இங்கேயே தான் உட்காந்துருப்பேன்னு நினச்சிட்டு இருக்காரு அவர் ஆக்சுவலாக. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப எரிச்சலான ஒரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இது என்னன்னா, அது இந்தியாவுக்கே வழிகாட்டுற மாதிரி, இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களே தூண்டி விடுற மாதிரியான பல விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்களேன்ட்டு என்ன பண்ணுறாங்க, நியாயமான உரிமையை கேட்டாலே நீ பிரிவினைவாதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னாடி வைக்கிறாங்க. இந்த மாதிரி திசை திருப்பல் வேலையெல்லாம் இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்காது ஆக்சுவலாக. என்ன உங்களுக்கு எரிச்சல்னா, பாஜகவுக்கு என்ன எரிச்சல்னா, தமிழ்நாடு மட்டுமே தான் தத்துவார்த்த ரீதியில் ஐடியாலஜிக்கலாக நேர் எதிராக இருக்குது ஆக்சுவலாக. அவங்க இந்துத்துவா பேசினாங்கன்னா நீங்கள் திராவிடம் பேசுகிறீங்க நீங்கள். அதனால் இவங்களுக்கு என்னென்னா, இந்த திராவிட அரசியல் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு கசப்பான ஒரு மருந்தாக இருக்குது. இது எப்படின்னா இந்த திராவிட அரசியலை நம்ம ஒழிக்கிறதுன்ற ஒரு விஷயத்தில் இறங்கியிருக்காங்க. அதுக்கு நம்ம உள்ளூரில் இருக்கிற சில பேர் அவங்க கூட சேர்ந்து இருக்காங்க வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அமைச்சர் வாழைப்பழ தோல்னு சொன்னால் கூட அதுக்கு கூட ஒரு விமர்சனம் வரும். சனாதனை வாழைப்பழ தோல்னு சொல்லிட்டாரு, அதுக்கு ஒரு விமர்சனம் வரும். ஆனால் சனாதன வாழைப்பழ தோல் தான், சனாதனத்தை தூக்கி போட்டணும் தோலை. அது மாதிரி தூக்கி போட வேண்டியது தான். அது கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. சனாதனத்தை தூக்கி போட வேணும். தோலை நம்ம சாப்பிட்றோமா? சனாதனத்தை தூக்கி போட வேண்டிய நிலையில் தான் நம்ம இருக்கோம். கரெக்டான உதாரணத்தை சொன்னார். நான் படித்தோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆக்சுவலாக.